இந்த வீடியோவில் ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி அப்படின்ற ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இது 9th டெக்ஸ்ட் புக்கில் 6th யூனிட் ப்ரோஸாக இருக்குது. ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இது ஜீரோலேருந்து முடிவில்லாதது வரைக்கும் அப்படிங்கிறது மீனிங். இது கணிதமேதை ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து எடுத்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கணித மேதை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த லெசனில் அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவரை பற்றின ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர் டிசம்பர் 22ஆம் தேதி 1887 வருடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஈரோட்டில் பிறந்திருக்காரு. இவர் பிறந்த இந்த டிசம்பர் 22ஆம் தேதியை தான் தேசிய கணித தினமாக, அதாவது நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர்களுடைய 125வது பிறந்த நாளை கொண்டாடுற விதமாக 2012 வருஷத்துலேருந்து நம்ம இந்த நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். இதில் ஸ்ரீனிவாச ராமானுஜர் அவர்களுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் டேஸ்லேருந்து அவருடைய அந்த லைஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ ராமானுஜம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அங்கே மேக்ஸ் கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அர்த்தமெட்டிக் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதாவது எண்கணித வகுப்பு போயிட்டுருக்கு. கிளாஸில் அவங்க டீச்சர் டிவிஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த டிவிஷனை சொல்லி கொடுக்கறதுக்காக போர்டில் 3 வாழைப்பழம் வரைஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு வாழைப்பழத்தை வரைஞ்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட 3 வாழைப்பழம் இருக்குது, நம்மக்கிட்ட 3 பசங்க இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தருக்கு எத்தனை வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க. ஸோ டீச்சர் கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ரோலேருந்து ஒரு பையன் எந்திரிச்சு சொல்கிறான். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்கிறான். அதுக்கு அவங்க டீச்சர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட 1000 வாழைப்பழம் இருக்குது. அந்த 1000 வாழைப்பழத்தை 1000 பசங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். அப்படி பிரித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த கிளாஸ் ரூமில் மூளையில் உட்காந்துருக்க ஒரு பையன் கையை தூக்கிட்டு எழுந்து நிற்கிறான். டீச்சர் எழுந்து நின்று அந்த பையன் பேசட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் x/x=1 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 தான் கிடைக்கும். அந்த கிளாஸ் தான் இங்கே போயிட்டுருக்கு. இப்போது அந்த பையன் தன்னோட டவுட்டை கேட்குறாரு. அதாவது இல்லாத வாழைப்பழத்தை இல்லாத நபர்களுக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அப்போவும் எல்லாருக்கும் ஒரு வாழைப்பழம் கிடைக்குமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. எல்லாரும் இது என்ன ஒரு முட்டாள்தனமான கேள்வியாக இருக்குது அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்துட்டு அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க, இதில் சிரிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் என்ன கேட்டான் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாழைப்பழத்தை பிரித்து கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் 3 வாழைப்பழத்தை 3 பேருக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்கும். அதே மாதிரி 1000 வாழைப்பழத்தை 1000 பேருக்கு பிரித்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் 1 வாழைப்பழம் கிடைக்கும். இப்போது அந்த பையன் என்ன கேள்வி கேட்டான் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அதாவது 0 வாழைப்பழத்தை 0 பேருக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் 1 கிடைக்குமா அப்படின்றது தான். இதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் பதில். பையன் கேட்டது 0வை 0வால் டிவைட் பண்ணாலும் 1 தான் ஆன்சர் கிடைக்குமா அப்படின்றது. கணிதபூர்வமாக இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பனானாஸ் அதாவது முடிவில்லாத எண்ணிக்கையிலான வாழைப்பழங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா பசங்களும் மறுபடியும் சிரிச்சாங்க. இப்போ அந்த பசங்களுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சிருச்சு, இந்த கணக்கு நம்மக்கிட்ட விளையாடுது அப்படின்னு மட்டும் அவங்களுக்கு புரியலை. இப்படி அபத்தமாக கேள்வி கேட்ட அந்த பையனை டீச்சர் ஏன் பாராட்டுறாரு அப்படின்னு. ஸோ அந்த பையன் கேட்டது சாதாரண கேள்வி கிடையாது. அந்த கேள்விக்கான பதிலை கணிதவியலாளர்கள் பல நூற்றாண்டுகள் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க. சில கணிதவியலாளர்கள் இன்னும் 0/0 0 தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம 0/anything 0 அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதே இன்னும் சிலர் அது 1 தான், அதாவது 0/0 = 1 அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்படி பல கூற்றுகள் இருக்கும்போது இந்திய கணிதவியல் நிபுணர் பாஸ்கரா தான் 0/0 இன்ஃபினிட்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. இந்த அளவுக்கு புதிரான நுட்பமான கேள்விகளை கேட்ட அந்த பையன்தான் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜர். ஸ்ரீனிவாச ராமானுஜர் தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா அவர்கள் வாழ்ந்த கும்பகோணமாக இருக்கட்டும், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் தன்னுடைய கணித ஆசிரியர்களுக்கு முன்னாடி தான் எப்பயுமே இருந்திருக்காரு. அதாவது மேக்ஸில் அந்த அளவுக்கு பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமானுஜர் அவர்கள் டிசம்பர் 22ஆம் தேதி 1887 தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. எங்கள் அப்பா அங்கே இருக்க துணிக்கடையில் கிளர்க்காக வேலை பார்த்துட்டு இருந்தார். ராமானுஜர் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே அவர் ஒரு அசாதாரண புத்திசாலி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தன்னை விட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது தன்னை விட வயசு அதிகமாக இருக்கிற அண்ணனுகளுக்கெல்லாம் மேக்ஸ் அம்மா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ராமானுஜர் வீட்டை தேடி வருவாங்களாம். ராமானுஜர் அவர்களுக்கு 13 வயது இருக்கும்போதே எஸ்எல் லோனி அவர்கள் எழுதின அட்வான்ஸ்டு ட்ரிக்னாமெட்ரி அப்படின்ற புக்கு அவருக்கு படிக்கிறதுக்கு கிடைச்சது. அந்த வயசுலயே அவ்வளோ கஷ்டமான புக்கை படித்து கை தேர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வச்சு தன்னுடைய சொந்த ஆய்வுகளையும் செய்ய ஆரம்பித்தார். அந்த புக்கை படித்தது வச்சும் அவர் பண்ண ஆய்வுகளை வச்சும் அவர் அந்த புக்கில் இல்லாத நிறைய ஃபார்முலா, தியரம் எல்லாமே எழுதினார். ஈவன் அந்த ஃபார்முலா, தியரம் எல்லாமே அவருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பெரிய கணிதவியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு புக்கை படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த புக்கில் என்ன இருக்குது, என்ன படிச்சிருக்காரு அவ்வளோதான் தெரியும். இப்போ இருக்க மாதிரி அந்த காலத்தில் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை. மேக்ஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால் ஏற்கனவே என்னென்ன கண்டுபிடிக்கல எதுவும் தெரியாமலே இவரே புதுசாக அதெல்லாம் டெரிவ் பண்ணியிருக்காரு, புதுசாக எழுதியிருக்காரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான அந்த திருப்பு முனை வந்தது. ராமானுஜர் அவரோட சீனியர் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் கிட்ட ஒரு புக்கு காமிக்கிறாரு. என்ன புக்கு அப்படின்னா ஜிஎஸ் கார் எழுதின எ சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட் இன் பியூர் அப்ளைடு மேத்மெட்டிக்ஸ். அந்த புக்கில் ப்ரூஃப், டெரிவேஷன் எதுவுமே இல்லாமல் 4865 ஃபார்முலாவும் தியரம்ஸும் இருந்தது. ஸோ அந்த புக்கை பார்த்ததும் அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த புக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதிலிருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த புக்கு தான் அவருக்குள்ளே இருந்த அந்த கணித ஆற்றலை இன்னுமே மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த லெசனோட கண்டினியூவை பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.